இப்போ நீங்கள் மழை டைமில் சாமந்தி செடி வாங்கலாம், இந்த டைமில் தான் நல்லா வளரும்னு சொல்லிட்டு போய் வாங்குவீங்க. அந்த சமயத்தில் நம்ம எப்படி வாங்கினா சாமந்தி செடி நம்மக்கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சாமந்தி செடி புது சாமந்தி செடி தான். ஆனால் வந்து லீஃப் எல்லாம் நல்லா இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்ட்டு. உள்ளே சின்ன கண்ணெல்லாம் எழும்பி இருக்கும், அது போல் நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்குன்னா எப்போ வாங்கினாலும் சாமந்தி செடியே வரலன்றவங்க மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். சின்ன கன்று அப்படி முளைச்சி உள்ளேருந்து எழும்பி இருக்கிற செடியாக பார்த்து சாமந்தி கன்று நீங்கள் வாங்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பதியம் போட்டு வளர்க்குறதுனால அந்த செடிங்கெல்லாம் பழிச்சு வச்ச உடனே அதுவே நீங்கள் புது செடி வாங்கியிருந்தீங்கன்னா வரவே வராது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாமந்தி செடி வாங்கிட்டு வருவீங்க, அந்த சமயத்தில் ஒரு 3 days கழிச்சு அந்த செடி காஞ்சி போயிடும். ஏன்னா நிறைய பேருக்கு அது போல் நடந்திருக்கும், எனக்குமே நடந்திருக்கு. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு சாமந்தி செடி ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணி எடுக்கிறேன். இருந்தாலும் சில டைமில் அதையும் மீறி நடக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணன்ட்டு. மண்ணுக்குள்ளேருந்து எழும்புகிற செடியாக நீங்கள் செடிங்கெல்லாம் சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் எழும்பியிருக்கோம், அந்த செடியை பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்தால் நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அந்த செடியை எடுத்து அந்த உள்ளுக்குள்ளேருந்து எழும்பி இருக்கும் பாருங்கள், மண்ணுக்குள்ளேருந்து அந்த செடியை நீங்கள் மெதுவாக வேரோடு பிடுங்கி நல்ல தண்ணியில் அலசி கழுவிடணும். கழுவிட்டு அதுக்கப்புறமா வேறு மண்ணில் நீங்கள் நட்டுடுங்க, சின்ன கப்பில். அது போல் நடும்போது உங்களுக்கு செடி பழைக்கும். சப்போஸ் இந்த பெரிய செடி போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த கன்று பழைக்கும். அது போல் நீங்கள் அந்த ரூட்டு நல்லா சின்ன கண்ணிலேருந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது கத்தாழை தண்ணி இல்லை வேப்பலை தண்ணி அது போல் தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேரோடு அந்த சின்ன பிரான்ச்சஸ்ஸு நீங்கள் நட்டுடலாம். எதுக்குன்னா சப்போஸ் சாமந்தி செடி ஏதாவது ஆனால் கூட வாங்கினது இது போல் சின்ன கண்ணுங்களாம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு, ஏன்னா அந்த சாயில் வேறு மண் இருக்கும், இந்த ரசாயனமெல்லாம் ரோஸ் பவுட்ரு இல்லைன்னா டிஏபி இது போலலாம் இருக்கும், நிறைய போடுவாங்க அவங்க. ஏன்னா பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கணும், அதிகமாக பூக்கள் இருக்கணும்னு அந்த டைமுக்கு நிறைய பூக்க வச்சுடுவாங்க. அது நம்ம வீட்டுக்கு வந்த உடனே காஞ்சிடும் செடி. நம்ம வீட்டு கிளைமேட்டாக அதுக்கு ஒத்து வராது. அதுக்கு சொல்கிறேன் நான். பக்கத்தில் கன்று எழும்பி இருக்கு பாருங்கள், சாமந்தி கன்று. இது போல் பக்கத்தில் சின்ன செடிங்க முளைச்சி வர செடியாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாமந்தி செடி உங்களுக்கு இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா அதே மண்ணில் நீங்கள் வளர்க்க முடியாது, சில டைமில் போய்டும்னு சொல்கிறேன். அதனால அந்த கண்ணை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் மண்ணுக்குள்ளே நட்டுடலாம். இது போல் கண்ணு பகுதி கூட நீங்கள் புது செடியிலேருந்து கூட உடச்சி வைக்கலாம். இது பழைய செடி எல்லோ கலரு. இது போல் கண்ணு பகுதியாக பார்த்து தண்ணியில் போட்டு இது போல் பிரான்ச்சஸ் வச்சிடணும். வேர் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நட்டுக்கலாம். இல்லை ஒரு 3 days கழித்து நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு 3 days கழித்து அந்த பிரான்ச்சஸ் எடுத்து நட்டுடலாம். கண்ணு பகுதி உடச்சிட்டு சொல்கிறேன் நான். சப்போஸ் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2-3 விதமாக ட்ரை பண்ணிவிட்டு செடி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சாமந்தி கன்று நல்லா வளர்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த பூ பாருங்கள், இதுலேயே 1-2 பெருசாக இருக்கும், பெரிய பெரிய பூக்களாக இருக்கும், சின்ன சின்ன பூக்களாகவும் இருக்கும். சேர்ந்து தான் இருக்குது இந்த பிளான்ட்டில். இதெல்லாம் காய வச்சுட்டு சீடு போட்டால் கூட வரல. இருந்தாலும் 1-2 எதுவும் முளைச்சிருக்கு, நான் பார்க்கலாம், அப்புறமா நான் காட்டுறேன். இந்த பூ காய வச்சுட்டு நான் போட்டதில் 2 செடி வந்திருக்கு. இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.